வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டில் அல்ஜிப்ரா சாப்டரில் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 3.40, டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், சரி, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபேக்டரைசேஷனில் சால்வ் பண்ணுறதுல ஃபார்முலா மெத்தட் பார்த்தோம். என்ன ஃபார்முலா மெத்தட் பார்த்தோம்? x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2n. சரிங்களா? இப்போ ப்ளஸ் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும், அப்போ ஒரு ரூட் கிடைக்கும், மைனஸ் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும், ரெண்டு நம்பர் ரூட் கிடைக்கும் படிச்சிருக்கிறோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பார்ட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac, இந்த பார்ட்டு தான் கிடைக்கிற ரூட்ஸுடைய நேச்சரை டிசைட் பண்ணக்கூடியது. எப்படின்னா, இந்த வேல்யூ ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் மைனஸ் பி கூட ஜீரோ ப்ளஸ் பண்ணாலும் சரி, ஜீரோ மைனஸ் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சொல்ல புரிஞ்சுக்கிறது, ஜீரோனா எனக்கு கிடைக்கிற ஆன்சரு ரியல் வேல்யூஸு சேம்வாக இருக்கும், ரெண்டு வேல்யூ எனக்கு கிடைக்கும், சேம் வேல்யூவாக கிடைக்கும். சொல்ல புரிஞ்சா? இதே இந்த வேல்யூ வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எனக்கு ரூட் எடுக்க முடியும். ரூட் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ப்ளஸ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் பண்ணும்போது வேறு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த வேல்யூ நெகட்டிவ் ஆயிடுச்சு வச்சுங்களேன், ரூட்குள்ள நெகட்டிவ் இருந்தால் நமக்கு ரியல் வேல்யூ கிடையாது. ரூட்ல நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இமேஜினரி ரூட் கண்டு தான் கண்டுபிடிக்க முடியும், ரியல் வேல்யூஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப நேச்சர் ஆஃப் ரூட்டை டிசைட் பண்ணக்கூடிய இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கிரிமினன்ட். என்ன சொல்லுவாங்க இது பேரு? டிஸ்கிரிமினன்ட். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவாங்க. அதுக்கு சிம்பிள் டெல்டான்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னவா இருக்கலாம் நமக்கு, அந்த டெல்டா வேல்யூ ஜீரோ ஆகிப்போச்சு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், எனக்கு ரியல் நம்பர் கிடைக்கும். இது ஜீரோங்கிறப்ப பிளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், ரியல் அண்ட் ஈக்குவல். இந்த டெல்டா வேல்யூ பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஏன்னா பிளஸ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் வேற ஆன்சர் கிடைக்கும். அதே டெல்டா நெகட்டிவா இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ், நோ ரியல் ரூட்ஸ். கிளியருங்களா? சரி, இந்த சம் போலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன். நேச்சர் ஆஃப் ரூட்னா நம்ம ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் அன்ஈக்குவலா, இல்லை நோ ரியல் ரூட்ஸான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் நமக்கு என்னது? டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. டெல்டா இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது மைனஸ் ஒன்னுங்களா, மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏங்கிறது 1, சிங்கிறது மைனஸ் 20. அப்போ என்ன வரும்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4 8s are 4 2s are 8 80. கரெக்டுங்களா? அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 81, அதாவது கிரேட்டர் தேன் 0. அப்போ என்னது? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். கிளியருங்களா? ஓகே. செகண்ட் ஒன்று, delta is equal to b square minus 4ac, delta is equal to b square minus 24 the whole square minus 4ac minus 4 into a-ங்கிறது 9, c-ங்கிறது 16. அப்போ என்ன வரும்? 24 ஸ்கொயர் 484ங்களா, 24 ஸ்கொயருங்கிறது 24 into 24, 16 ரிமைண்டர் 1, 2 4s are 8, 9 8 2 4, சாரி 576. 24 ஸ்கொயர் எவ்வளவு? 576. 576 மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் என்ன வரும்? 4 9s are 36. 36 into 16, 36 into 16 என்ன வரும்? 36 ரிமைண்டர் 3, 18 21, 6 36 ரிமைண்டர் 3, 18 21, 1 6 are 6, 3 6 7 5, 576 is equal to 0. அப்போ delta value 0. Therefore roots are real and equal.
third one எனது delta is equal to b square minus 4ac delta is equal to minus 2 square பண்ணிக்கிறோம் minus 4 into a value 2 c value 9 delta is equal to minus 2 square பண்ண 4 4 2s are 8 8 7s are minus 72 அப்போ delta is equal to minus 68 which is less than 0 therefore no real roots the roots are imaginary இல்லனா no real roots the roots are no real or imaginary roots அப்படி எழுதிக்கலாம் கிளியருங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் example 3.41 find the value of k for which the quadratic equation இந்த quadratic equation உடைய has real and equal roots நம்ம real and equal roots என்ன கண்டிஷன் delta is equal to 0 சரிங்களா அந்த quadratic equation மென்ஷன் பண்ணிக்கலாமா என்ன இருக்குது kx square minus of 8k plus 4 into x plus 81 is equal to 0 இதனுடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோங்களா டெல்டா என்ன வரும் நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 பி என்னது மைனஸ் ஆஃப் 8k plus 4 த ஹோல் ஸ்கொயர் பிங்கிறது மைனஸ் ஆஃப் 8k plus 4 b square minus 4 into a k into c 81 is equal to 0 இங்க என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் மாறிடுமா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா 8k plus 4 ஸ்கொயர் 8 பண்ணோம்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab 2 4s are 8 8s are 64k கரெக்ட்டுங்களா இங்க என்ன வரும் மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 4 4 8s are 32 எவ்வளவு k is equal to 0 அப்போ என்ன வருது 64k ஸ்கொயர் 324ல 64 சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு 4 போயிட்டா மைனஸ் 4 போயிட்டா 0 2 12ல 6 போனா 6 இங்க 2 இருக்கும் ஆட் பண்ணா 332 சார் 324 சரியா போச்சு இவ்வளவு k plus 16 is equal to 0 throughout 16 டிவைட் பண்ணும்போது 4 ஆல் டிவைட் பண்ணலாங்களா எஸ் 4 ஆல் பண்ணிட்டோம்னா இங்க என்ன வரும் நமக்கு 16k ஸ்கொயர் மைனஸ் 7 4s are 6 4s are 24 rounded to 5k plus 4 is equal to 0 சரி அப்ப மல்டிப்ளை பண்ணா plus 64 ஆட் பண்ணா minus 65 மல்டிப்ளை பண்ணா minus 64 ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா plus 64 ஆட் பண்ணா minus 65 164 minus minus மல்டிப்ளை பண்ணா plus 64 ஆட் பண்ணா minus 65 முன்னாடி 16 இருக்குங்களா by 16 by 16 minus 1 by 16 இங்க என்ன 16 கேன்சல் பண்ணனா minus 4 அப்ப 16k minus 1 into k minus 4 is equal to 0 அப்ப 16k minus 1 equal to 0 k minus 4 equal to 0 16k is equal to 1 k is equal to 1 by 16 k is equal to 4 அப்ப k 1 by 16 ஆவும் இருக்கலாம் 4 ஆவும் இருக்கலாம் சரிங்களா ஏன்னா ரெண்டுமே பாசிபிள் வாய்ப்பு இருக்குது அடுத்தது செகண்ட் क्वेश्चन ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k இங்க k கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கும் k கண்டுபிடிக்கணும் குவாட்ரிக் ஈக்குவேஷன் என்ன இருக்குது k plus 9 into x square plus k plus 1 into x plus 1 equal to 0 has no real roots no real roots na delta less than 0ங்களா real roots real and unequal greater than 0 no real root na delta நமக்கு less than 0 அப்ப என்ன வரும் b square minus 4ac less than 0 b square k plus 1 whole square minus 4 into a value k plus 9 into c 1 less than 0 a plus whole square a square plus b square
plus 2ab minus 4k minus 36 less than 0. K square minus 2k minus 35 less than 0. Multiply பண்ணா minus 35 add பண்ணா minus 2. 7 5s are minus 5 minus 7 plus 5. மறுபடி 1 தான் இருக்குது. K minus 7 into K plus 5 less than 0. ஈக்குவல் டு 0 தான் தனித்தனியாக பிரித்து எழுதி கண்டுபிடிச்சலாம். இங்கே லெஸ் தேன் 0 வந்தால் தனித்தனியாக எடுத்து எழுதுகிற ஆன்சர் கரெக்டாக எடுத்துக்க முடியாது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி லெஸ் தேன் 0 ஒரு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்க. லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன கிடைக்கும், எனக்கு +7 -5 கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? +7 -5. வேணால் சைடில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. K -1 ஈக்குவல் 0 போட்டால் K ஈக்குவல் டு 7 கிடைக்கும். அதே மாதிரி K +5 ஈக்குவல் 0 போட்டால் K ஈக்குவல் டு -5 கிடைக்கும். இதில் எது சின்ன நம்பரோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. லெஸ் தேன் K லெஸ் தேன் 7 இது ஆன்சர். என்ன பண்ணணும், லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா நம்ம என்ன படிக்கிறீங்க, கேக்கு என்ன வேல்யூ கிடையாது நோட் பண்ணிக்கிங்க. K -7 ஈக்குவல் டு 0 K ஈக்குவல் டு 7 கிடைக்கும். K ஈக்குவல் டு -5 கிடைக்கும். 7 -5 எது கம்மியோ அந்த கம்மியை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரிங்களா? அதை விட லெஸ் தேன் K லெஸ் தேன் 7 எடுத்துக்கலாம். என்ன நமக்கு Kவோட வேல்யூ -5க்கு மேலே இருக்கலாம், 7க்கு கீழே இருக்கலாம். அந்த வேல்யூ எதை வேணா சூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன, நமக்கு இந்த ஈக்குவேஷனில் டெல்டால என்ன கிடைக்கும், லெஸ் தேன் 0 கிடைக்கும்னு அர்த்தம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.42 prove that the equation is x square into p square plus q square plus 2x into pr plus qs plus r square plus s square is equal to 0 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. has no real roots. இதுக்கு no real rootsனு ப்ரூவ் பண்ணணும். no real roots என்னது, டெல்டா கண்டுபிடிச்சோம்னா லெஸ் தேன் 0 வரும். டிஸ்கிரிமினன்ட் டெல்டா கண்டுபிடிச்சோம்னா லெஸ் தேன் 0 வருதுன்னு நம்ம காட்டணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் இருந்துச்சுன்னா ரியல் வந்து ஈக்குவல் ரூட்ஸ்னு போடணும். சரி, ஓகே. என்ன நமக்கு இதில் ஏ என்னது, பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். பி என்னது 2 இன்ட்டு பிஆர் பிளஸ் கியூஎஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். 2 இன்ட்டு பிஆர் பிளஸ் கியூஎஸ் தான் பி. சி என்னது ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர். என்ன வரும், டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் 2 இன்ட்டு பிஆர் பிளஸ் கியூஎஸ் த whole square, b square minus 4 into a, p square plus q square into c, r square plus s square. இதை ஸ்கொயர் பண்ணால் 2s ஸ்கொயர் பண்ணணும் 4 ஆயிருங்களா. 4 இன்ட்டு இதை என்ன பண்ணணும், pr plus q ஸ்கொயர் பண்ணணும். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab 2pqrs minus 4 இன்ட்டு இரண்டு இன்ட்டு பண்ணிக்கிறோம். முதல்ல பி ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணால் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். கிளியருங்களா? இதை 4ல் மல்டிப்ளை பண்ணால் 4 பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 பிக்யூஆர்எஸ். மைனஸில் போச்சுன்னா -4 பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 4 p square s square minus 4 q square r square minus 4 q square s square. 4 p square r square 4 p square r square plus minus 4 q square s square 4 q square s square plus minus. என்ன இருக்கு, minus 4 p square s square minus 4 q square r square இங்க இருக்கிற plus 8 pqrs. எல்லாத்துலையும் காமனாக -4 எடுத்துலாமா. -4 வெளியே எடுத்துட்டோம்னா p ஸ்கொயர் s ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் 2pqrs. இதை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மேட் இருக்குதா. அப்போ என்ன போட்டுக்கலாம், -4 இன்ட்டு ps மைனஸ் qr த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த pqrs என்ன வேணால் இருந்துட்டு போகுது. இதை நான் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ்லையும் வரலாம் மைனஸ்லையும் வரலாம். பட் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகி போயிடும். அந்த பாசிட்டிவாக நான் -4ல் மல்டிப்ளை பண்ணோன்னா
it is always less than 0. கிளியருங்களா? therefore என்ன எழுதிக்கலாம்? it has therefore roots are unreal. less delta விட 0 விட என்ன இருக்கு? கம்மியா இருக்குல்ல. அப்ப நமக்கு the roots are unreal or no real roots. The roots are unreal or no real roots. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. no real roots, no real roots. அது unreal எழுதியிருக்கிறோம். நான் அதை கூட எழுதிக்கலாம். that it has no real roots. the equation has no real. அதே கூட எழுதிருங்க. therefore equation has no real roots. கிளியருங்களா? அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க? if ps equal to qr இருந்துச்சுன்னா, if ps is equal to qr இருந்துச்சுன்னா இதுல பாருங்க டெல்டா என்ன கிடைக்கும் நமக்கு? -4 into ps minus qr the whole square இருக்குங்களா? ps equal to qr னா இந்த qr க்கு நான் ps போடலாமா? அப்ப ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆகி போயிருமா? -4 into 0 square. ஏன்னா ரெண்டு ஈக்குவல் ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கும் நமக்கு 0 கிடைக்குமா? அப்ப -4 into 0 square னா அப்ப டெல்டா ஈக்குவல் கிடைச்சு நமக்கு 0 கிடைச்சிருச்சு. அப்ப if ps equal to qr the equation has real and equal roots. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.